டிட்வா புயல் காரணமாக கடலூர் தாளங்குடா மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக கட்டி வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். எவ்வளவு படகுகள் இப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, இந்த டிட்வா புயல் காரணமாக இப்ப நம்ம இருக்கக்கூடிய தாழங்குடா என்ற மீனவ கிராமத்து பகுதியில் தான் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க கடல் பாத்தீங்கன்னா மிகவும் கொந்தளிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் காணப்படுகிறது. இந்த கடல் அலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 7-8 அடி உயரத்துக்கு அலையானது எழும்புகிறது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா தாழங்குடா இந்த மீனவ கிராமத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த பகுதியில் குடியிருக்காங்க. இவர்கள் வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா இந்த மீன்பிடி தொழிலை நம்பியே இவர்களுடைய தொழில் இருக்கு. இந்நிலையில் இந்த டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்ட நிர்வாகம் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு முன்பே மீன்வளத்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலோரமாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 மீனவ கிராமங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பகுதியில 10,000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் விசைப்படகுகள் தங்கல் படகுகள்லாம் இந்த பகுதியில் அதிகமா இருக்கும். இந்த மீனவர்கள்லாம் தற்சமயம் இந்த டிட்வா புயல் காரணமாகவும் கனமழையின் எச்சரிக்கையாக தங்கள் படகுகளை கரையோரம் அவங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. கடல் சீற்றத்தினால எங்கே இந்த கடல் நீரானது தங்களது படகுகளை உள்ள இழுத்து சென்று விடுமோ என்ற அச்சத்திலேயே அவர்கள் அந்த படகுகளை கரையோரம் கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனவர்கள் 4 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு போகாத காரணத்தினால பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களை இந்த மீன்பிடி தொழிலை நம்பியே அந்த வரும் வருமானத்தை வைத்தே தங்களது இதர செலவுகளை நாங்க பாத்துக்குவோம். இந்த நிலையில் இந்த 4 நாட்களாக வீடுகளிலே முடங்கி இருக்கிறதுனால தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அதிகாரிகளை கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையான உணவு மற்றும் பால் இந்த பொருட்களை வாங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் சொல்லிட்டு இந்த மீனவர்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த டிட்வா புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கைக்கு உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறதுனால கடல் கொஞ்சம் சீற்றமாகவும் கொந்தளிப்பாக இருப்பதாகவும் மீனவர்கள் இப்ப நமக்கு அந்த ஒரு எச்சரிக்கையை அதாவது மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. கடல் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சியை பாத்தீங்கன்னா கடல் அந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது.